ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பவானி ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இது பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ தேவையான பொருட்கள் பார்க்கலாமா. நான் 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பிரியாணி பைசஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் சீரகம், சோம்பு, மிளகு இது மட்டும் ஒரு ஸ்பூனு, மல்லி 2 ஸ்பூன் தனியாக. ஸோ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். மெயினாக தேங்காய், பொட்டுக்கடலை. தேங்காய் வந்து ஒரு சும்மா 2 சில்லு கூட போதும். பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன், கருவேப்பிலை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். வத்தல் வந்து உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் மிளகாய் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மசாலாவே நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த தேங்காய் வந்து ரொம்ப கறியிடக்கூடாது, மைல்டாக தான் ஒரு 2 மினிட்ஸ் கூட அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூட அந்த தேங்காய் வணக்கிக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து எல்லாருமே வந்து என்னென்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு மேக்ஸிமம் நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். பட் நல்லெண்ணெயே தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் மாற்றி சொல்ல. ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லெண்ணெய் போட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிட்டு இதில் வந்து இப்போ வந்து தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறது தான் இதில் ஒரு ட்விஸ்ட்டே. ஸோ அதை எப்போ போடுறான்னு பார்க்கலாம். ஸோ இதை நல்லா வணக்கிட்டு தக்காளியிலேருந்து அந்த ஜூஸினஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மஞ்சத்தூள் போடுறோம். ஸோ முன்னாடி போட வேணாம். இது ஒரு ட்ரிக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கான்னு. போட்டுட்டு மறுபடியும் வந்து அந்த மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டை வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கரடு முரடா தான் அப்படி அரைச்சிருக்கணும். ஸோ இதோட ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம நாட்டுக்கோழியோட அந்த மீட்டை போட்டு நம்ம வந்து மசாலா வந்து மேக்னட் ஆகும்போது அந்த அரோமாவே செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து அவங்க சொன்னாங்க, "ஏன்க்கா நம்ம வெங்காயம் போட்டோன்னா தானே போடுவோம்" அப்படின்னு கேட்கும்போது கூட, "நீங்கள் இப்படி பண்ணி பாருங்களேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலாவிலே ஆட் ஆகிற மாதிரி சிக்கனை வந்து வெயிட் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ணி கிண்டி விடுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் வீடியோ கேப்சர் பண்ண மறந்துட்டேன். அந்த பவுட்ரு ஆட் பண்ணுறத போடுறத மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வணக்கிட்டு பவுட்ரு ஆட் பண்ணி தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றி நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த தேங்காய், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. மேலே வேணால் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா டிஷ்க்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ்.